நேற்று எங்கள் சொந்தக்கார ஒருத்தவங்க நகை கடைக்கு நகை எடுக்க போகிறேன் பானு நீனு வாடி அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. சரி நம்மளும் வீட்டில் சும்மா தானே கிடக்கோம் போயிட்டு வருவோம்னு நானும் போனேங்க. அங்கே போய் அவங்க கல்யாணத்துக்கு நிறைய நகை எடுத்தாங்க. சரி அவங்க நகை எடுக்கிறாங்க, நம்ம நகை எடுக்க முடியாது, என்ன செய்யறது பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருந்தேன். நகையெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பில்லுலாம் போட்டதுக்கப்புறம் அந்த நகை கடைக்காரவங்களுக்கு அந்த நகை எடுத்ததுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. எனக்கு ஒரே கவலையாக போச்சு, இந்த கிஃப்டாவது நம்மளுக்கு தரலாம்ல அப்படின்னு யோசனை பண்ணி ஏனே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு நகை கடைக்காரர் சொன்னார், அவங்க பல லட்ச ரூபாய்க்கு நகை எடுத்துக்காக கிஃப்ட் வாங்குறாங்க, நீங்கள் சும்மா வந்தவங்க என்னம்மா கிஃப்ட் கேட்குறீங்க. நான் சொன்னேன், இங்கே வருங்க கிராமத்துலேருந்து வந்தவங்களை உங்கள் கடையில் தான் வாடிக்கை எடுக்கிறோம், இந்த கடையில் நல்லா இருக்கும் பொருள் வாங்கன்னு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், இனிமேல் வரவிட உங்கள் கடைக்கே கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். உடனே அவங்க இருங்க மேடம் உங்களுக்கு எல்லாரும் கிஃப்டா வாங்க அப்படின்னு இங்கே வருங்க இந்த பேக்கு நல்லா இருக்கேன்னு பாருங்க, இந்த பேக்கு, அதுக்கப்புறம் இந்த பேக்கு, அதுக்கப்புறம் 2 மிஞ்சி, அந்த 2 மிஞ்சியும் நான் மாட்டிக்கிட்டேன் காலில், இப்போ காட்டி காட்ட முடியாது. அதுக்கப்புறம் இந்த மோதிரம் பார்த்துக்கோங்க, இது எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எப்படி